சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தோசை மாவுக்கு ரேஷன் அரிசி. தேனியில் நம்பர் பிளேட் இல்லாத வண்டி. அதாவது தேனி அருகே ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தகவல் வந்ததால் போலீசார் ரெந்து மேற்கொண்டன. அப்போதுதான் வாகனத்தில் இருந்த முட்டைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தில் ரேஷனில் இலவசமாக வழங்கப்படும் அரிசிக்கு கேரளாவில் நல்ல விலை கிடைப்பதால் தேனி மாவட்டத்திலிருந்து டன் கணக்கில் ரேஷன் அரிசி கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக வாங்கி அவைகளை இட்லி மாவு அரைக்கும் ஆலைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கெனவே பிரத்யேகமாக புரோக்கர்களும் அரிசி மூட்டைகளை பதுக்கி வைப்பதற்காக பிரத்யேகமான குடோன்களும் உள்ளதாம். அதனால்தான் தேனி, ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் ரேஷன் அரிசி கடத்தல் நடைபெறாத வகையில் போலீசார் கண்காணிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி இருந்தும் சில நாட்களுக்கு முன்பு ரேஷன் அரிசி கடத்தல் நடந்தது. தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு மலைசாலை வழியாக கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக உத்தமபாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கம்பம் மெட்டு மலைசாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டன. அப்போது அந்த வழியாக வந்த ஜீப்பை நிறுத்தி போலீசார் சோதனையிட்ட போது 1150 கிலோ கடத்தல் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த அரிசியையும் கடத்தலில் ஈடுபட்ட சுரேஷ், முரளி, மகேஸ்வரனையும் போலீசார் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் நடைபெறுவதாக குற்ற புலனாய்வுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை தொடர்ந்து குற்ற புலனாய்வுத்துறை எஸ்ஐ முரளிதரன் தலைமையிலான போலீசார் ஆண்டிப்பட்டியை அடுத்துள்ள கன்னியப்பிள்ளைப்பட்டி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டன. அப்போது அந்த வழியாக நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த ஒரு ஆம்னி காரை மறைத்து சோதனை செய்தார்கள். அப்போது அந்த காரில் 6 மூட்டைகளில் 300 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ரேஷன் அரிசியை விற்பனைக்காக கடத்தி வந்த தேனி அல்லிநகரம் பகுதியை சேர்ந்த சக்திகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட ரேஷன் அரிசியை உத்தமபாளையம் வாணிபக்கல கிட்டங்களிலும் ஒப்படைத்தனர். அத்துடன் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி காரையும் பறிமுதல் செய்தனர். காவல்துறை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் இந்த நடவடிக்கைகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் தந்து வருகிறது. முன்னதாக ரேஷன் அரிசி பொருட்கள் கடத்தல் தொடர்பாக 18005995950 என்ற எண்ணிலும் 9677736557 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தமிழக காவல்துறை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இட்லி மாவு பாக்கெட்களுக்கு ரேஷன் அரிசி. விருதுநகருக்கு வியப்பை தந்த 500 கிலோ மூட்டை. இனிமே நிம்மதி. அதாவது ரேஷன் அரிசியை கடத்தினால் அவர்களது குடும்ப அட்டை பறிமுதல் செய்யப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தல் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. இது சம்பந்தமாக காவல்துறை அடுத்த அதிரடியை கையில் எடுத்துள்ளது. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள்
ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் ரேஷன் அரிசி கடத்தல்கள் குறையவில்லை. ரேஷன் அரிசியை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என அண்டை மாநிலங்களுக்கு கடத்துவது தொடர்கதையாகி வருகிறது. தமிழக எல்லைகளில் இந்த ரேஷன் அரிசியை கள்ள சந்தையில் விற்பதற்காகவே புரோக்கர்கள் இருக்கிறார்களாம். இது போன்ற புரோக்கர்கள்தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் அரிசி, பருப்பு முறையாக கிடைக்காமல் போகிவிடுகிறது. பெரும்பாலானோர் ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக வாங்கி இட்லி மாவு அரைத்து பாக்கெட்களில் விற்கிறார்கள். குறிப்பாக அரிசி மில்களுக்கு ரேஷன் அரிசியை வாகனத்தில் வைத்து கொண்டு போகிறார்கள். எனவேதான் ரேஷன் அரிசி கடத்தலை ஒழிக்கும் முறையில் போலீசார் தீவிர வேட்டையை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி கோவில்பட்டியிலிருந்து கைத்தாருக்கு கலவிப்பட்டி வழியாக ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தகவல் காவல் துணை கண்காணிப்பாளர் நேற்றைய தினம் ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது தலைமையில் தனிப்பிரிவு போலீசார் கிலவிப்பட்டி பகுதிக்கு சென்று முன்கூட்டியே வாகன சோதனையில் ஈடுபட்டன. அப்போது அந்த வழியாக வந்த காரை மறைத்து அதிலிருந்த ஓட்டுநர் மணிகண்டனை பிடித்து விசாரித்துள்ளன. அப்போதுதான் அந்த காரில் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டுள்ளது விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 கிலோ ரேஷன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் இரண்டையும் பறிமுதல் செய்த போலீசார் டிரைவர் மணிகண்டனையும் கைது செய்தனர். அதேபோல சென்னை ஒட்டேரி பகுதியில் ரேஷன் அரிசியை கள்ள சந்தையில் விற்பதாகவும் அதை வாங்கி அங்குள்ள வீடுகளுக்கு இட்லி மாவு அரைப்பதற்கு பயன்படுத்துவதாகவும் ஓட்டேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஓட்டேரி கோசப்பேட்டை திருவிக தெரு பகுதியில் ஓட்டேரி போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். அப்போது இட்லி மாவு அரைக்கும் ஒரு கடையில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது. அங்கிருந்து 322 கிலோ ரேஷன் அரிசி, 3 கிரைண்டர்கள் மற்றும் 500 கிலோ இட்லி மாவு உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஓட்டேரி கோசப்பேட்டை திருவிக தெரு பகுதியை சேர்ந்த உஷா என்பவரையும் கைது செய்தனர். அவரை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போலீசார் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 4 நாட்களுக்கு முன்பு கூட விருதுநகர் அருகே உள்ள துலுக்கப்பட்டி தெற்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக குடிமைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கடந்த வாரம் காவல்துறை தரப்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 9 கோடி மதிப்பிலான கடத்தல் ரேஷன் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக 11571 நபர்கள் கைது செய்யப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்திய சுமார் 2012 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.